ஹலோ ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பைக் டாக்டர் தமிழ் சேனல்லேருந்து மெக்கானிக் டெய்லி பேசுகிறேன். போன வீடியோ நம்ம பார்த்தது கார்பரேட்டர் பற்றி பார்த்தோம். நிறைய லைக் கமெண்ட்லாம் பண்ணிங்க, ரொம்ப நன்றி எனக்கு. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஏர் ஃபில்டரை பற்றி பார்க்க போகிறோம். போன வீடியோக்கு ஓகே. இப்போ நம்ம ஏர் ஃபில்டரை பற்றி பார்க்க போகிறோம். ஏர் ஃபில்டர் என்னன்னா, ஏர் ஃபில்டர் ரொம்ப டஸ்ட்டாக எதாக இருந்தாலும் வண்டி உங்களுக்கு அடைக்க ஆரம்பிக்கும். அதை எப்படி கட்டி நான் க்ளீன் பண்ணுறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்பெண்டர் வண்டியிலேருந்து பார்க்க போகிறோம். இது லெஃப்ட் சைடு ஷீல்டு இருக்குது, அதை நீங்கள் கட்டிக்கலாம் போகிறோம். லாக்கு இந்த சைடு அவ்வளோதான். இங்கே ஒரு 5 ஸ்க்ரூ இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த 5 ஸ்க்ரூ நம்ம கட்டியாச்சு. இந்த பாக்ஸ் அப்படியே ஓப்பன் பண்ண ஏர் ஃபில்டர் உங்களுக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக மண்ணு இப்படி இருந்துச்சுன்னா ஃபுல்லாக ஏர் வந்து உள்ளே கரெக்டாக போகாது உங்களுக்கு. இது போக ஃபுல்லாக வண்டி உங்களுக்கு அடிக்க ஆரம்பிக்கும். அப்போ இதை கரெக்ட் வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு டஸ்ட்டு எவ்வளோ மண்ணாக இருக்குது. இதை நம்ம ஃபுல்லாக துணி வச்சு க்ளீன் பண்ணிடணும். ஏர் ஃபில்டர் பாக்ஸை கட்டினீங்கன்னா இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது சீட்டுக்கு கீழே வந்து இந்த ஏரெல்லாம் இழுக்கும். வெளியில் போகிற ஏரெல்லாம் இது உள்ளே இழுக்கும். அதுக்கப்புறம் ஏர் ஃபில்டர் இது இவ்வளோ டஸ்ட் இருக்குது. இந்த பாக்ஸை ஃபுல்லாக அந்த ஏர் இருக்கும். ஏர் ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணி இந்த ஹோல்ஸ் வழியாக அனுப்புவோம். இந்த ஹோல்ஸ் வழியாக ஏர் இந்த பக்கம் போய் கார்பரேட்டர் வழியாக பெட்ரோலை வெளில எடுத்துகிட்டு மேனிஃபோல்டு வழியாக வந்து எக்ஸாஸ்ட் வழியாக வெளில போகும் உங்களுக்கு. இந்த ஏர் ஃபில்டர் எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறது பார்க்க போகிறோம். இது கரெக்டாக வண்டியை செக் பண்ணுங்கள். இது ஒரு 12,000 கிலோமீட்டர் மேலே வண்டி ஓடிந்ததுன்னா இது ஏர் ஃபில்டர் மாற்றிடுங்க. அது கம்மியாக ஓடிந்ததுன்னா இதை க்ளீன் பண்ணும். இல்லை கிருஷ்ணாவில் பெட்ரோலை பிடிச்சி வச்சுக்கிறதுல அப்படி இதையும் க்ளீன் பண்ணிக்கங்க. மேலே அப்படி அதுக்கப்புறம் 90 கிரேட் ஆயில் வாங்கிக்கிங்க. லைட்டாக அப்படியே இது ஃபுல்லாக தேய்க்கணும். அப்படியே ஆயில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகணும் எல்லாத்துலையும். அப்போ காற்று கொண்டு க்ளீனாக உள்ள போகும். தூசல்லாம் மேலே நின்றுடும் உங்களுக்கு. அதுக்காக தான் இதுமாரி பண்ணுறது. அதுக்கப்புறம் இதில் அப்படியே மாட்ட வேண்டியதான். இப்போ ஃபுல்லாக ஆயில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. ஆயில் தடவி வச்சு எப்படி மாட்ட போகிறோன்னா, இந்த ஹோல்ஸ் இருக்குல்ல, இது கரெக்டாக இந்த பக்கம் வரணும். இந்த கிளிப்பு மாதிரி இருக்குது, அது இங்கே ஒரு இடம் இருக்குது, அதில் போய் கரெக்டாக உட்காரணும். பாருங்கள், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கரெக்டாக உடக்காச்சு. இது கொஞ்சம் கேப் இங்கே இருந்தால் கூட ஏர் ஃபுல்லாக உள்ளே போய்டும். அந்தமாதிரி இந்த பக்கம் கேப்பே இருக்கக்கூடாது. கரெக்டாக மாட்டுங்க. இந்த சைடும் கரெக்டாக இருக்கணும். பார்த்துங்க. இதுவும் ஆயில் நல்லா தடவி இருக்கான்னு செக் பண்ணிங்க. ஆயில் அதிகமாக போடாதீங்க. ஆயில் அதிகமாக போட்டாலும் வண்டி அடைக்காமல் லைட்டாக தான் போடணும் ஆயில். ஓகேங்க. இப்போ இந்த 5 ஸ்க்ரூ ஒன்று கரெக்டாக டைட் பண்ணால் போதும். எல்லாம் ஸ்க்ரூ மாட்டியாச்சு. இந்த ஏர் ஃபில்டர் வந்து 2 மாடல் இருக்குது. ஒன்று இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும், இல்லைனா இந்த மாதிரி பேப்பர் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது 12,000 கிலோமீட்டர் ஓட்டி நீங்கள் மாற்றிடலாம். இப்போ டஸ்ட்டாக இருந்தால் இல்லை ஃபுல்லாக ஏர் அடிச்சு க்ளீன் பண்ணி கூட நீங்கள் அப்படியே மாட்டலாம். இதுக்கு போட்டு நீங்கள் வாஷ்லாம் எதுவும் பண்ண வேணாம். இதெல்லாம் ஈஸுத்துற மாடல் தான் உங்களுக்கு. ஓகே. பாக்ஸை மாட்டியாச்சு. டைட்டான் செக் பண்ணிங்க. ஷீல்டை மாட்ட வேண்டியதான். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு எதனா டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கண்டிப்பாக.